பிரதீபா, வேற பால் பாக்கெட் வச்சிருக்கீங்களா ஃப்ரிட்ஜ்ல? இல்ல, நான் இருந்த பால் மொத்தத்தையும் கட் பண்ணி ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பண்றது இப்போ? லக்ஷ்மி கிட்ட இருக்கும். மடி, என் போன் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். தேங்க்யூ சார். சொல்லு கீதா. ஒன்னும் இல்ல லக்ஷ்மிக்கா, நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்கல்ல, அவங்க பால் காய்ச்சி வச்சிருந்தாங்க, அது கீழே கொட்டிடுச்சு. கடையில போய் வாங்குறதுக்கு இப்ப டைம் இல்லக்கா. உங்ககிட்ட தான் ஸ்டாக் இருக்கும் இல்லக்கா, ஒரு பாக்கெட் எடுத்துட்டு வரீங்களா? ஓ, எடுத்துட்டு வரேனே. சரிக்கா. லக்ஷ்மிக்கா எடுத்துட்டு வராங்களா? மேடி, இதை க்ளீன் பண்ணிடலாமா? இவ்வளவு ஏற்பாட்டையும் பார்த்து பார்த்து பண்ணவன்னா, ஆனா கடைசி நேரத்துல இந்த பால் மேட்டரை வச்சு நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவா போல இருக்கே இந்த லக்ஷ்மி. விடக்கூடாதே. பவி, எங்க கிளம்பிட்டீங்க? கீழே புதுசா வந்திருக்காங்கல்ல, அவங்க பால் காய்ச்சறாங்களாம். பால் இல்லைன்னு சொன்னாங்க. நான் கொடுத்துட்டு வந்துட்டுமா? சோஷியல் சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, போயிட்டு வாங்க. நான் வரேன். கீதா. அக்கா, வாங்கக்கா. கீதா, என்ன லக்ஷ்மி, எதுக்கு அப்படி பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு நிக்கிறீங்க? நான் சொன்ன செலிபிரிட்டி இவர்தான். நான் அப்பவே சொன்னேன்ல, யாருன்னு தெரிஞ்சா நீங்க அப்படியே ஆடி போயிடுவீங்கன்னு. சி அக்கா, பால் தாங்கக்கா. மேடி, இந்தாங்க பால் காய்ச்சுங்க. வரேன். லக்ஷ்மி மேடம், நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே உங்க கையால பாலை காய்ச்சினீங்கன்னா சாருக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். வாங்க மேடம். வாங்க மேடம். வாங்க. What are you doing? முதல்ல ஒரு வீட்ல குடி வந்து பால் காய்ச்சற வேலையெல்லாம் இதோ எங்கள மாதிரி சுமங்கலிங்க பண்ற விஷயம். இவங்க பண்ணா நல்லா இருக்குமா என்ன? What are you talking? ஏற்கனவே ஹரி சார் ரொம்ப பாவம். இப்பதான் கோர்ட்டு கேஸ்னு பல பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்திருக்காரு. இப்போ மறுபடியும் ஏதாவது அபசகுணமா நடந்து பிரச்சனையாகி லக்ஷ்மி மேடம், லக்ஷ்மி மேடம், மேடம், என்னங்க நீங்க இப்படியே மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுவீங்க? சார், திஸ் இஸ் ஆல் யூசுவல் சென்டிமெண்ட் சார். எல்லாரும் ஃபாலோ பண்றது. ஏதோ உங்க நல்லதுக்காக தான் சார் சொன்னேன். என்ன நல்லது? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? சார், அவங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க. நம்ம அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் சார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாலை காய்ச்சிருங்க. வாங்க சார். மேடி, சாரை கூட்டிட்டு வா. வா, வாங்க சார், வாங்க.
அத்தை ஏதோ கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அத்தை அத்தை அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி கோவமாவே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. பால் பாக்கெட் கொடுத்துட்டு வரேன்னு அவங்க வீட்டுக்கு போனீங்க, அப்ப சந்தோஷமா தானே போனீங்க. ஆனா திரும்பி வரும்போது உங்க முகமே சரியில்லையே, என்னாச்சு உங்களுக்கு? எல்லாம் அவராலதான். அவருக்கு குடி வரதுக்கு வேற பிளாட்டே கிடைக்கலையா? யார சொல்றீங்க? யார் கூடி வந்திருக்காங்க? வேற யாரு? ஹரிகிருஷ்ணன் சார் தான். ஹரி சாரா? கீழ் பிளாட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்காரா? என்னால நம்பவே முடியல அத்தை. அத்தை, இது சந்தோஷமான விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகணும்? ஹரி சாருக்கு விஷ் பண்ணீங்களா இல்லையா? சும்மா இரு பவி. அவர் எதுக்கு இங்க வந்திருக்காருன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். அத்தை, அவர் இங்க கூடி வந்ததுக்கு நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை அத்தை? இல்ல பவி, குட்டிக்கும் ஹரி சாருக்கும் ஏற்கனவே ஒத்து வரல. அவரோட பேரை கேட்டாலே குட்டி டென்ஷன் ஆகுறான். இப்ப இதே அபார்ட்மெண்ட்ல அவர் குடி வந்துட்டாருன்னு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப கோவப்படுவான். இப்பதான் அவன் எல்லாமே மறந்துட்டு கொஞ்சம் சாதாரணமா இருக்கான். இப்போ இவர் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சதுன்னா பழையபடி எனக்கு நிம்மதி இல்ல, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி நிம்மதியை கெடுத்துக்க போறான். அத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அத்தை, நீங்க சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க? இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு யார் வரணும், யார் வரக்கூடாது, இதெல்லாம் வந்து செக்ரட்டரி தானே தீர்மானம் பண்ணணும். அதுவும் இல்லாம ஹரி சார் அவர் பாட்டுக்கு இருக்க போறாரு. இதுல சந்தோஷ்க்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? உனக்கு தெரியாது பவி, குட்டி கண்டிப்பா கோவப்படுவான். ஹரி சாருக்கு வேற பிளாட்டே கிடைக்கலையா? தேடி தேடி நம்ம பிளாட் தான் கிடைச்சதா? சார் சார் சார், ஹரி சார், ஹரி சார் நில்லுங்க சார். சார், ஹரி சார். ஐயோ அத்தை, என்ன அத்தை, பாவம் அத்தை. ஹரி சார் நீங்க பேசினதை கேட்டு மனசு நொந்து போறாரு. நான் என்ன பண்ண முடியும்? அவர் இங்க வந்தா குட்டிக்கு கோவம் வருது. என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். அந்த ஆத்திரத்துல நான் கொட்டி தீத்துட்டேன். வேற வழி எனக்கு தெரியல. சரி, பரவாயில்ல அத்தை, விடுங்க. மனச போட்டு குழப்பிக்காம இருங்க, சரியா? ம். முருகா, நான் இது வரைக்கும் விளையாட்டா கூட யாரோட மனசையும் நோகடிக்கல. ஆனா இப்போ முதல் முறையா ஹரி சாரோட மனச நோகடிச்சிட்டேன். பாவம் ஹரி சார், என்ன மன்னிச்சிடு சாமி, என்ன மன்னிச்சிடு. நான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமா இதை செய்யறேன். ஏத்துக்கிட்டு என்ன மன்னிச்சிடு. ஸ்ரீ
ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். என்னாச்சு சார்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? சொல்லுங்க சார், என்னாச்சு? தப்பு பண்ணிட்டோம் மேடி. நாம இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்க கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் வர வேண்டாம்னு சொன்னேன். ஆனா நீங்க எல்லாரும் கம்பல் பண்ணதுனால தான் நான் இங்க வர வேண்டியதா போச்சு. சார் அதான் வந்தாச்சு இல்ல சார், இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? என்னாச்சு? உங்க முகமே சரியில்லையே. ப்ளீஸ் மேடி, என்ன எதுவுமே கேட்காத. சார் திடீர்னு அப்செட் ஆகி வந்திருக்கீங்க. அப்படி எங்க போனீங்கன்னு சொல்லுங்களேன் சார். இல்ல மேடி, எனக்கு செட் ஆகாது. நம்ம காலி பண்ணிடலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடி, நான் முடிவு பண்ணிட்டேன். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, முதல்ல இங்கிருந்து போயிடலாம். சார் என்னாச்சு உங்களுக்கு? பால் காய்ச்சி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே வீட்டை காலி பண்ணி வெளியே போகணும்னு சொல்றீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கலாம். இல்ல மேடி, இது சரி வராது. முக்கியமான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, நம்ம கையில எடுத்துட்டு போயிடலாம். மத்த திங்ஸ் எல்லாம் வண்டி வச்சு எடுத்துட்டு போலாம். சார் ஏன் சார் அடம் பிடிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த பிளாட் செட் ஆகல, அவ்வளவுதானே? ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ளே வேற ஏதாவது வீடு பாக்குறேன். அப்புறம் நம்ம காலி பண்ணிக்கலாம். என்னால 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. எல்லாத்தையும் பேக் பண்ணு. சார் சொல்றத செய்ய போறியா இல்லையா? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்ல மாட்டீங்க. உடனே காலி பண்ணுன்னு சொல்றீங்க. வர வர உங்க நடவடிக்கையை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். உனக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் செய். ஹரி சார், ஹரி சார், ஃபுட் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். சாரி சார், உங்க அளவுக்கு எல்லாம் குக்கிங் இருக்காது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமா சார், இன்னைக்கு லஞ்ச் கூட நாங்க ரெடி பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் இல்ல, சட்டுன்னு செட்டா இருக்காது. சார் டிஃபன் செய்யண்டி சார். நீங்க எல்லாரும் என் மேல அளவு கடந்த அன்பு காட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த அன்பை ஏத்துக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கு இந்த அபார்ட்மெண்ட் சரி வராது. காலி பண்ணிக்கிறேன். சார் காலி பண்றீங்களா? சார் சும்மா நீங்க எங்க கிட்ட பிராங்க் தானே பண்றீங்க? இல்லைங்க, நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் கிளம்புறேன். சார் என்ன சார் சொல்றீங்க? நான் இங்க வர முதலையே தயங்கினேன். நீங்க எல்லாரும் கம்பல் பண்ணீங்க, அதனாலதான் வந்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரியே தான் இருக்கு. எனக்கு இங்க செட் ஆகாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ஹரி சார், ஹரி சார், ஒரு நிமிஷம். நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க சொல்றதை எங்களால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. சார் இப்பதானே சார் நம்ம பால் காய்ச்சி சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள என்ன சார் ஆச்சு? வீட்டை காலி பண்ற அளவுக்கு வந்துட்டீங்க. சார் என்னோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ஏதாவது அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றீங்களா? அதாவது வீடு பெயிண்டிங்ஸ் இதுல ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் மாத்தி கொடுத்துறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு செட் ஆகலன்னு சொன்னா விட்டுருங்க. ఏంటి సార్ మీరు ఈ అపార్ట్మెంట్కి వచ్చారని ఊర్లో అందరికీ ఫోన్ చేసి చెప్పాను. అందరూ ఎంతో సంతోషపడ్డారో తెలుసా? நீங்க என்னடான்னா உடனே காலி பண்றேன்னு சொல்றீங்க. என்ன பிரச்சனை சார்? சொல்லுங்க சார் ப்ளீஸ். மேடி ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்க. வாட் ஹேப்பன்ட்? சார் திடீர்னு இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? தெரியல பிரதீபா, நான் கேட்டாலும் அவர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. மேடி, சீக்கிரம் போய் பேக் பண்ணு, கிளம்பலாம். ఏంటి సార్ ఏమైంది? சார் சார் ப்ளீஸ், என்ன சார் ப்ராப்ளம் உங்களுக்கு? சொன்னா தானே சார் எங்களால எதுவும் உதவி பண்ண முடியும். ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காதீங்க. நோ சார், சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். பால் காய்ச்சும் போது இருந்த சந்தோஷம் இப்போ உங்க முகத்துல இல்ல. நாங்க போயிட்டு உங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. சார் ப்ளீஸ் சார், என்னன்னு சொல்லுங்க. ஏதோ நடந்திருக்கு. అవును సార్, ప్రాబ్లం ఏంటో చెప్పండి. பரையும் சார். சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார், என்னாச்சு? சார் நாங்கெல்லாம் இவ்ளோ கேக்குறோம், நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா சார் நாங்க ரீசன் தெரியாம உங்களை இங்க இருந்து போக விட மாட்டோம் சார். ஆமா ஆமா சார், உங்களை போக விட மாட்டோம். காரணத்தை கேட்டு கேட்டு என் மனசு சங்கடப்படுத்தாதீங்க. செட் ஆகலன்னு சொல்றேன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சாரி சார், அப்படியெல்லாம் விட்டுற முடியாது சார். யூனோ எவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஷார்ட் பீரியட்ல இந்த ஃபிளாட்டை ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன் தெரியுமா? மோரோவர் நீங்க இங்க வந்ததுல எங்க எல்லாருக்கும், இன்ஃபேக்ட் இந்த ஃபிளாட்ல இருக்கிற எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா?
இப்படி திடீர்னு நீங்க போறேன்னு சொன்னீங்கன்னா இட் வில் பி கிரேட் டிசப்பாயின்ட்மென்ட் ஃபார் ஆல் ஆஃப் us சார். சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார், என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். என்னை ஏன் மேலும் மேலும் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க? நான் வந்தது சிலருக்கு பிடிக்கல, அவங்க டிஸ்டர்பா ஃபீல் பண்றாங்க. என்னால மத்தவங்க கஷ்டப்பட வேணாம் தான் நான் கிளம்புறேன். போதுமா? சார் சார் ப்ளீஸ் சார் போகாதீங்க. அப்படி யார் சார் உங்களை டிஸ்டர்பன்ஸா நினைச்சது? உங்ககிட்ட எல்லாத்தையும் உடைச்சு சொன்னாதான் புரியுமா? லக்ஷ்மி மேடத்துக்கு நான் இங்க வந்தது பிடிக்கல. என்னால உங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வரும்னு ஃபீல் பண்றாங்க. போதுங்களா? என்ன போக விடுங்க. மேடி, எல்லாத்தையும் பேக் பண்ணு. ஐயோ மேடி, மேடி இத பாருங்க. சார், லக்ஷ்மி ஒருத்தங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க வெக்கேட் பண்றது நியாயம் இல்ல சார். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் சார் இதெல்லாம் அவங்க சொல்றதுக்கு? அவங்க பாட்டுக்கு அவங்க ஃபிளாட்ல இருக்க போறாங்க, நீங்க எங்க இருக்க போறீங்க? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார். போகாதீங்க சார், ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். இத பாருங்க, என்னால அவங்க டிஸ்டர்ப் ஆறாங்க. அதுவும் அவங்க குடும்பத்து நிம்மதி என்னால கெட்டுடும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. நான் எப்படிங்க இங்க இருக்க முடியும்? எனக்கு குடும்பம் குழந்தைன்னு எதுவுமே இல்லை. நான் தனி ஆளு. ஆனா ஒரு குடும்பத்தோட வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னால உங்க குடும்பம் சங்கடப்பட வேண்டாம். என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். சார், லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி டீமா வந்திருக்கீங்க? லக்ஷ்மி எங்க? பவித்ரா உள்ள இருக்காங்க. என்ன சொல்லுங்க? லக்ஷ்மி வரட்டும், எல்லா விஷயத்தையும் சொல்றோம். என்ன லக்ஷ்மி இப்படி பண்ணிட்டேன்? நீங்க இப்படி செய்வீங்கன்னு ഞങ്ങള് കുറച്ചും கூட விசாரிச்சிല്ല. என்ன ஆள் ஆளுக்கு அத்தைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு அத சொல்லுங்க முதல்ல. என்னது சொல்றது? உங்க அத்தை என்ன சொன்னாங்களோ தெரியாது. காய்ச்சின பாலை எடுத்துக்கிட்டு ஆசை ஆசையா உங்க வீட்டுல குடுக்கலான்னு வந்த மனுஷன் அப்படியே திரும்பி வந்து வீட்டை காலி பண்றேன்னு சொல்லிட்டு தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டாரா? வாட்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி கிளம்பிட்டாருன்னு வேற கேக்குறீங்களா? அப்படி என்னதான் சொன்னீங்க லக்ஷ்மி? அவங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க யாருங்க அவரை இங்க இருக்க வேணாம்னு சொல்றதுக்கு? அதுவும் நான் தான் அவரை கம்பல் பண்ணி எங்க வீடு இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். யார் சொல்லியும் கேட்காம கிளம்பி போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல லக்ஷ்மி. வெயிட், எனக்கு இப்பதான் புரியுது. ஹரி சார் இங்க இருக்கிறதுக்கான வீடு, திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நான். அதானே உங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா எப்பவுமே நீங்க தான் நல்ல பேர் எடுக்கணும், வேற யாரும் நல்ல பேர் எடுத்துட கூடாது, அப்படித்தானே? அப்படி எடுத்துட்டா அதை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ஆட்டத்தை கழிச்சிருவீங்க, ரைட்? சத்தியமா நான் அந்த அர்த்தத்துல எதுவும் பேசல. நீங்க அப்படித்தாங்க பேசிருக்கீங்க. அதனாலதான் ஹரி சார் இந்த அபார்ட்மெண்ட்டே வேண்டாடா சாமின்னு கிளம்பி போயிட்டாரு. பிரதீபா, போதும். உங்கள மாதிரி கன்னிங்கான புத்தி எல்லாம் எங்க அத்தைக்கு இல்ல. அதுவும் உங்கள மாதிரி பப்ளிசிட்டிக்கு அலையறவங்க இல்ல எங்க அத்தை. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பவி, இவங்க பேசுறதெல்லாம் கணக்குலயே எடுத்துக்காத. இப்ப பிரச்சனை அது இல்ல. ஹரி சார் பாவம், அவர் இப்பதான் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு இப்பதான் ரெடி பண்ணிருக்காரு. ரெஸ்டாரண்ட்லயே தங்கி இருந்தவரு முதல் முறையா வீடு எடுத்து தங்கலான்னு முடிவு பண்ணி இங்க வந்திருக்காரு. ஆனா அதுவும் இப்ப இல்லன்னு உடனே பழையபடி ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடலான்னு கிளம்பி போயிட்டாரு. ஆமா, அதுக்குள்ள வந்து சமாதானப்படுத்திக்கலாம். லக்ஷ்மிகா, வாங்கக்கா, ஹரி சார் கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரலாம். ஆமா அத்தை, ஹரி சாரும் பாவம் இல்ல. நீங்க கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசி கூட்டிட்டு வாங்களேன். லக்ஷ்மி, எல்லாரும் சொல்றோம்ல, நீங்க என்னமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் வாங்க. நான் நேர்ல எல்லாம் அவர்கிட்ட போய் பேச மாட்டேன். வேணும்னா போன்ல பேசுறேன். பவி, என்னோட போனை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன் அத்தை.
அத்தை. ம். ஹரி சாருக்கு ஃபோன் போடு. ம். பேசுங்க. ம். சார், லக்ஷ்மி மேடம் கால் பண்றாங்க. என்ன சார் கால் அட்டெண்ட் பண்ணாம இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. ஹலோ. ஹலோ, நான் தான் லக்ஷ்மி பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் சொல்றதை கேட்டு நீங்க ஃபிளாட்ல இருந்து ஒண்ணும் போக வேண்டாம். நான் யார் சொல்றதுக்கு? எனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லங்க, நான் இல்ல, நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் பேசினது தப்புதான். ஏற்கனவே எனக்கு இங்க நல்ல பேரு. நீங்க வேற என்னாலதான் காலி பண்ணிட்டு போறீங்கன்னு இன்னும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துறாதீங்க. இது பாருங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நீங்க திரும்பி வந்துருங்க. உங்களால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல.